அதில் நிறைய பெண்கள் 2 மாத பயிற்சி பெற்று தம் வீட்டிலேயே ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் செய்து வருகின்றனர். அவர்களுடன் பேசுவதற்காகவும் அந்த தொழிலுக்கு மெட்டீரியல் வாங்குவதற்கு வர்த்தகர்களுடன் தொடர்பில் இருப்பதற்காகவும் தான் அந்த செல்போனை வைத்திருந்தார். அதில்தான் இப்போது பெரிய மர்மங்கள் இருப்பது போல் சிலர் பேசி வருகின்றனர் என்று பெற்றோர் தரப்பில் வேதனை பொங்க தெரிவித்தனர். ரிதன்யா அந்த ட்ரைனிங் சென்டர் நடத்துவதை திருமணத்திற்கு 1 மாதம் முன்பே நிறுத்திவிட்டாராம். அதற்கு காரணம் கவின்குமார் தான் என்கின்றனர் அவரின் உறவுக்காரர்கள். திருமணம் முடிந்த பின்பு அந்த ட்ரைனிங் சென்டரை நடத்துமாறு கணவர் குடும்பம் வற்புறுத்தி வந்த நிலையில் அது அப்பாவின் சம்பாத்தியத்தில் உருவான சொந்த கட்டிடம். அதை எதிர்காலத்தில் தனக்கு எழுதி வைக்க நிர்பந்திக்கவே தொடர்ந்து அதை நடத்தச் சொல்கின்றனர் கவின் குடும்பத்தார். எனவே தான் அதை நடத்தவே கூடாது என்று வைராக்கியமாக திருமணமாகி இறக்கும் வரை 78 நாட்களாக பூட்டியே வைத்திருந்தாராம் ரிதன்யா.